ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் புரட்சி அது எதுக்காகனா எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நீல புரட்சி மீன்கள் உற்பத்திக்காகவும், பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்திக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. தங்க நூலிலை புரட்சி அது சணல் உற்பத்திக்காக கொண்டு வந்திருக்காங்க. பொன் புரட்சி இது பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்பல் புரட்சி உரங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்திக்காக கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகளுக்காகவும், அடுத்து வெள்ளி இலை புரட்சி பருத்திக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்திக்காக கொண்டு வந்திருக்காங்க. வட்டப்புரட்சி உருளைக்கிழங்குக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. வெண்மை புரட்சி பால் உற்பத்திக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.